கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். தாயின் வயிற்றிலே அன்போடு நம்மை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையான நாமங்களில் ஒன்று சேனைகளின் கர்த்தர் என்பதாகும். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற யெகோவா ஈரேவாக இருக்கிறார். வியாதியை முறித்து போடும் யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். ஜெயக்கொடியாக விளங்கும் யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்தும் யெகோவா மெக்காதீசானவர். சமாதானத்தை கொண்டு வரும் யெகோவா ஷாலோம். சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற இஸ்ரவேலரின் ஜெய கம்பீரமானவர். அவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் ஜெய கிறிஸ்து. உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர். கர்த்தர் அன்பின் சொரூபி. அவர் நம்மீது மனதுருக்கமுள்ளவர். ஆனால் நமக்கு விரோதமாக சாத்தானுடைய சேனைகள் வரும்போது அவர் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். தேவ பிள்ளைகள், கர்த்தர் நிச்சயமாகவே சாத்தானுடைய சகல வல்லமைகளை முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மட்டும் பாதுகாத்து வழிநடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.